பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடான கொடி நமஸ்காரம். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோவிலுக்கு போக முடியல, பரவாயில்ல, கோபுரத்தை பார்த்து கோவிந்தா, கோபாலா, ராமா, கிருஷ்ணா, ஓம் நமச்சிவாய அப்படியே அண்ணாந்து பார்த்து சொல்றேன். ஏன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொன்னார்கள்? அந்த கோபுரத்தை தரிசனம் செய்தால் என்ன நன்மை கிடைக்கும்? இதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன் உங்களுக்கு. பெரியவங்க சொன்னாங்க, கேட்டு பாருங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள ஒரு சூட்சமத்தை வச்சிருக்காங்க. அந்த சூட்சமம் என்ன? அது சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த கோபுரத்தை எல்லாம் தரிசனம் பண்ணும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா? கேட்டுக்கோங்க நல்லா. சார், மொபைல் நோண்டாதீங்க, இத கேளுங்க. ஏன்னா இதுல அவ்வளவு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்கிற வார்த்தைகளுக்கு எவ்வளவு பெரிய அர்த்தங்களை பிறப்பித்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். நேர போறீங்க, சிவாலயம். அந்த சிவாலயத்திலே முன்னாடி இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு பேர் ராஜகோபுரம். பெருமாள் கோவில் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ராஜகோபுரம். அம்மன் கோவில், எந்த கோவிலும் எடுத்துக்கொள்ளுங்கள், முன்னாடி இருக்கிறது அதுக்கு பேர் ராஜகோபுரம். கம்பீரமாக நின்று கொண்டிருக்கும், பெருசா இருக்கும். அப்படியே அண்ணாந்து பார்ப்போம், ஆஹா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவோம் இல்லையா? சிவன் கோவிலாக இருந்தால் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு 3 தடவை செய்வீங்க. அந்த எந்த அம்மன் கோவிலோ அந்த அம்மனுடைய பெயரை வச்சு 3 தடவை சொல்லிட்டு அந்த கோபுரத்தை செய்வீங்க. ஆனா அந்த கோபுரம் இருக்கு இல்லையா, கூம்பு வடிவமாக இருக்கு, பெருசாக. அது அப்படியே பார்க்கும்பொழுது ஒரு லிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது சிவபெருமானுக்கு சொந்தம். அப்படியே கீழே பாருங்க, உள்ளே நுழையக்கூடிய இடம் சாக்ஷாத் அந்த பகவான் பெருமாளுடைய பாதம். இதுதான் அதோட தாத்பரியம். மேலே சிவலிங்கமாகவும் கீழே பெருமாள் பாதமுமாக இருக்கிறபடி இருக்கிறதுனால அந்த கோபுரங்களை சேவித்தால் சிவபெருமானையும் ஒரு சேர பெருமாளையும் சேவித்த கடாட்சம் கிடைக்கும். அது எந்த கோவில்ல கோபுரம் இருந்தாலும் சரி, பெருமாள் கோவில் கோபுரமாக இருந்தாலும் சரி, சிவன் கோவில் கோபுரமாக இருந்தாலும் சரி, அம்மன் கோவில் கோபுரமாக இருந்தாலும் சரி, பிள்ளையார் கோவில் கோபுரமாக இருந்தாலும் சரி, அதுல என்ன தாத்பரியம்னா, மேல் இருக்கிறது லிங்கம், கீழ் இருக்கிறது பெருமாளுடைய பாதம். அப்ப ஒரு சேர சிவபெருமானையும் பெருமாளுடைய பாதத்தையும் நாம் தரிசனம் செய்வதாலே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த கோபுரத்தை நீங்க தரிசனம் செஞ்சுட்டா எந்த கோவிலுக்குமே போக வேண்டாம். சிவனையும் ஒரு சேர சேவித்தோம், விஷ்ணு பகவானையும் ஒரு சேர சேவித்தோம் இல்லையா? இப்ப அந்த கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா, இந்த கோபுர தரிசனம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஒரு கோவிலுக்கு உள்நுழையறதுக்கு முன்னால் அப்படியே கோபுரத்தை அண்ணாந்து பாருங்க, அப்படியே கீழே ரெண்டுத்தையும் சேவித்து விட்டு உள்நுழையுங்கள். இன்னொரு தாத்பரியம் என்னன்னா, கடவுளின் முன்னால் நம்ம சிறியதாக தெரிவோம். எவ்வளவு பெரிய கோபுரம், அது அண்ணாந்து பார்க்கும் பொழுது நாம் சிறியதாக தெரிவோம். அடுத்தது அகங்காரத்தையும் ஆணவத்தையும் போக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த கோபுரத்திலே இருக்கிறது. எவ்வளவு அகங்காரமா இருந்தாலும் சரி, ஆணவத்தோட திளைச்சு நின்னாலும் சரி, அந்த கோபுரத்துக்கு கீழே நாமெல்லாம் யார்? இத்தனோண்டு தான், நம்ம வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் சொல்லுகிறார்கள், கடவுள் முன்னால நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு எதுவுமே கிடையாதுங்க. இப்ப கோபுர தரிசனத்தை சேவிச்சா இன்னொரு புண்ணியம் என்ன தெரியுமா? மன சோர்வு போயிடும், மனபாரம் போயிடும். ஏன்? அங்க இருக்கிற சிற்பங்களில் எல்லாம் நான் அப்படியே பார்ப்போம், ஆஹா, என்ன அருமையாக அந்த சிற்பி செதுக்கியிருக்கிறான். மனசுல எல்லாமே பறந்துடும், எல்லாமே பறந்து போய்விடும். அப்ப என்ன தோன்றும் உங்களுக்கு? அந்த அழகான வடிவமான சிலைகள் தான் உங்களுக்கு தோன்றும். அப்ப அந்த சிலைகள் தோன்றும் பொழுது மனபாரம் போயிடும். ஸ்ட்ரெஸ் சொல்றாங்கல்ல, அந்த ஸ்ட்ரெஸ் ஓடி போய்விடும். எப்படி? இந்த ஆன்மீக விஷயத்திலே அந்த ஸ்ட்ரெஸ் போய்விடும். உண்மைதானே? அப்புறம் ஏன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லக்கூடாது? அதனால சொல்றேன், எந்த ஊர்லயும் எந்த கோவில்கள்லையும்
நீங்க கோபுரத்தை பாத்தீங்கன்னா தயவு செய்து 2 கையெடுத்தையும் கும்பிட்டு ஓம் நமோ நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய சொல்லுங்க. சிவனையும் பெருமாளையும் இணைக்கக்கூடிய ஒரு சக்தி ராஜகோபுரத்துக்கு இருக்கிறது. அதனால தயவு செய்து கோவிலுக்குள் நுழையும் பொழுது கோபுரங்களை தரிசனம் செய்யுங்கள். ஒரு 2 நிமிஷம் அதுக்காக ஒதுக்கி கோபுரத்தை அண்ணாந்து பார்த்து கோபுர தரிசனம் செய்துவிட்டு நீங்கள் உள்ளே செல்லுங்கள். அந்த பெருமாளுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். நிதர்சனமான உண்மை, நிதர்சனமான உண்மைங்க. சிவன் வேறு பெருமாள் வேறு இல்லை என்பதை நிரூபிப்பதற்குத்தான் இந்த கோபுரத்துடைய கலாச்சாரமே உருவானது. இப்ப புரியுதா? இனிமே யாராவது சொன்னாங்கன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொன்னாங்கன்னா ஆமா எனக்கு அதோடைய விளக்கம் தெரியும்னு சொல்லுங்க. விளக்கம் தெரிந்து நாம் ஒரு பக்தி மார்க்கத்திலே போனால் அந்த பக்தி மார்க்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம மனசுக்கு சாந்தி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். செய்யறீங்களா? எந்த கோவிலுக்கு போனாலும் ராஜகோபுரத்தை கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் நீங்க உள்ள போகணும். செய்யுங்க. சிவனுடைய கடாட்சத்தையும் நாராயணனுடைய கடாட்சத்தையும் ஒரு சேர வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேரலைக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.